நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, பித்ரு தோஷம் என்பது உண்டா இல்லையா, ஜாதகப்படி ஜோதிடப்படி அது விவரம் என்ன என்பதை பார்ப்போம். பித்திருக்கள் என்ற சொல்லிற்கு முன்னோர்கள் என்று பொருள். தோஷம் என்றால் குற்றம். எனவே பித்ரு தோஷம் என்ற சொல்லிற்கு முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட அவர்களை கவனிக்காத குற்றம் என்று பொருள். இதை இரண்டு வகைகளில் விவரிக்கலாம். ஜோதிடம் சார்ந்த ஒன்று, அதை சாராத ஒன்று. உலகின் எந்த ஒரு புனித மதமோ அல்லது புனித நூலோ தாயையும் தந்தையும் சிறப்பித்துத்தான் சொல்லுகின்றன. ஆனால் நம்முடைய மேலான மதம் மாதா பிதா குரு தெய்வம் என வருஷப்படுத்தி தெய்வத்தையே 4ஆம் இடத்தில் நிறுத்தி பெற்றவர்களை முதலிடத்தில் வைத்து சிறப்பிக்கின்றது. இந்து மதம் நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு ஆதாரமாக இருந்தது. நமக்கு உடல் உயிர் கொடுத்த தாயையும் தந்தையையும் தெய்வத்திற்கும் முன்னே வைத்து முதலில் வணங்கச் சொல்கிறது. உடலும் உயிரும் கொடுத்த தாய் தகப்பனை அவர்கள் உயிருடன் இருக்கும்போதும் மதித்து வணங்கி, அவர்கள் இவ்வுலகை விட்டு சென்ற பிறகும் அவர்களை வருடாவருடம் நினைத்து போற்றி பசியாற்ற வேண்டியதே ஒரு இந்துவின் தலையாய கடமை. தாயும் தந்தையும் நமக்கு முதன்மையானவர்கள் என்றால், அவர்கள் இருவரும் இந்த பூமியில் பிறப்பதற்கு காரணமான தாத்தா பாட்டியும் முதலானவர்கள் ஆகிறார்கள். தாத்தா பாட்டிக்கு உடல் கொடுத்த முப்பாட்டன் அவர்களுக்கும் முதலாகிறார். இப்படியே இந்த சங்கிலியை பிடித்து கொண்டே போனால் அதில் ஏதோ ஒரு முனை நிறுத்தப்பட்டு அது ஆதி முதல்வரான பரம்பொருளிடம் போய் நிற்கும். மதமெனும் நமது வாழ்வியல் விதிப்படி சூரியனும் சந்திரனும் தாய் தந்தையராக கருதப்படுகிறார்கள். ஒவ்வொரு உயிரும் இவர்களது ஒளியால் தான் உண்டானது. தாயும் தந்தையும் இணைந்ததால்தான் சேர்ந்ததால்தான் நாம் பிறந்தோம். எனவே சூரியனும் சந்திரனும் இணையும் சேரும் ஒவ்வொரு மாத அமாவாசை என்றும் பெற்றோரை நினைக்கச் சொன்னது நமது மதம். அமாவாசை தினத்தன்று சிறுவதான மகனை அறையில் வைத்து கொண்டு என் தாய் தந்தையருக்கு விரதமிட்டு நான் வழிபடும்போது அதில் ஒரு கலாச்சார கடத்தலும் என்னுடைய சுயநலமும் கலந்திருக்கிறது. என் தாய் தந்தையை நான் மறக்காமல் இருப்பதைப் போல, மகனே, என் மறைவுக்கு பிறகு நீ என்னை மறந்து விடாதே என்று மறைமுகமாக மகனுக்கு எடுத்துச் சொல்வதே அது. இந்த வழிபாட்டை முறையாக செய்யாதவர்கள், பித்திருக்களுக்கு உணவளித்து வழிபட தவறியவர்கள், பூமி தனது பாதி சுற்றை முடித்து வடக்கிலிருந்து தெற்காக திரும்பும் உத்தராயணம் எனப்படும் ஒரு வருடத்தின் பாதி அமைப்பில் வரும் முதல் ஆடி மாத அமாவாசை அன்று நதிக்கரையிலோ கடற்கரையிலோ முன்னோர்களை வழிபட்டு அவர்களை திருப்திப்படுத்தும் தர்ப்பணம் செய்யலாம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே நமது பெற்றோரையும் அவர்களுக்கு மூத்தோரையும் நினைத்து நாம் வழிபடும் முறை. இனி ஜோதிடப்படி பித்ருதோஷம் என்பதற்கு வருவோம். ஜோதிடப்படி சூரியனே தந்தை, சந்திரனே தாய் என்று நாம் அறிவோம். இங்கு சூரியன் பிதிர்காரகன் என்றும் சந்திரன் மாதாகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். மூல ஒளியான சூரியனாலே நாம் ஆளும் பூமியும் பிறந்தது என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம். சூரியனும் செம்பொருளையே சிவம் என்ற பெயரில் நமது மூல நூல்கள் குறிப்பிடுகின்றன. சூரியனும் முதன்மையான ஆண்மை சக்தியே தந்தையாகவும், அதற்கு துணை நிற்கும் சந்திரன் எனும் பெண்மை சக்தியையே தாயாகவும் உருவப்படுத்தி அம்மை அப்பனாக நாம் வழிபடுகின்றோம். நவக்கிரகங்கள் எனப்படும் 9 கிரகங்களிலும் ஒளிக்கிரகங்கள் எனப்படும் இந்த சூரியனும் சந்திரனுமே ஒரு ஜாதகத்தின் முதன்மையானவர்கள்.
ஜாதகத்தில் சூரிய சந்திரர்களின் வலிமை முக்கியமானது என்ற நிலையில் இந்த இருவருடன் ஒளியிழந்த இருட்டுக்களான ராகு சனி ஆகிய இணைந்து அவர்களை பலமிழக்க செய்யும் நிலையே ஜோதிடப்படி பித்ரு தோஷம் எனப்படுகிறது. ஒரு ஜாதகத்தில் சூரியனை வைத்தே அந்த ஜாதகத்தின் உயிராக கருதப்படும் லக்கணம் கணிக்கப்படுகிறது. அதேபோல அந்த உயிர் இயங்க தேவைப்படும் உடலானது சந்திரன் இருக்கும் இடத்தை வைத்து ராசி என்று சொல்லப்படுகிறது. உயிராகிய சூரியனுடனோ உடலாகிய சந்திரனுடனோ இருளாகிய ராகுகேதுக்கள் எந்த இடத்திலும் இணைந்து அவர்களை பலவீனப்படுத்துவதே இங்கே முதன்மையான பித்ருதோஷமானது. மேலும் ஒரு ஜாதகத்தின் சென்ற பிறவி நன்மைகளையும் அதனால் உண்டாகும் இப்பிறவி பாக்கியங்களையும் குறிப்பிடும் 5, 9ஆம் இடங்களில் இந்த சாயாக்கிரகங்கள் அமர்வதும் பித்ருதோஷம்தான் என்றும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த தோஷத்தை பற்றி நிகழ்காலத்தில் பலவிதமான கதைகள் சொல்லப்படுகின்றன. நம்முடைய முன்ஜென்மத்தில் நாம் பிறருக்கு செய்த நன்மை தீமைகளும் நம்முடைய முன்னோர்கள் செய்த நன்மை தீமைகளும் பெற்ற பாராட்டுகளும் சாபங்களும் சில இடங்களில் நம்ப முடியாத அளவிற்கு விவரிக்கப்படுகின்றன. ஜோதிடம் எனப்படுவதே ஒரு பரிபூர்ண காலவியல் விஞ்ஞானம். இங்கே பித்ருதோஷ விளக்கங்களை பொறுத்தவரை பயமுறுத்தல்களும் பரிகாரங்களுமே அதிகமாக தென்படுகிறது. பித்ருதோஷம் எனப்படுவது சூரிய சந்திரனுடன் ராகு இணைவதால் உண்டாகும் தோஷம் என்று சொல்லப்படுவதன் மறைமுகமான காரணம் சூரியன் தன்னுடைய சுபத்துவத்தையும் அந்த ஜாதகருக்கு நன்மைகள் தரும் வலுவையும் இழப்பதாலும் தான் என்பதே உண்மை. ஒளிக்கிரகங்களான சூரிய சந்திரருடன் ராகுகேதுக்கள் இணைவதாலேயே ஒரு மனிதனுக்கு நல்லவே நடக்காமல் போய்விடுவதில்லை. சர்ப்ப கிரகங்கள் 5ஆம் இடத்தில் இருப்பதாலேயே ஒருவருக்கு குழந்தை பிறக்காமல் போய்விடுவதும் இல்லை. ராகுகேதுக்கள் எத்தனை டிகிரியில் அவர்களை நெருங்கி விளைவிழக்க செய்திருக்கிறார்கள் அல்லது குறிப்பிட்ட தூரம் விலகி நின்று ராகு சூரியன் ஒளிவை ஏற்று அந்த ஜாதகருக்கு நன்மை செய்ய போகிறாரா, வேறு வகைகளில் அந்த ராகுகேதுக்களுக்கோ சூரிய சந்திரனுக்கோ சுவர் பார்வை தொடர்பு ஏற்பட்டு அவர்கள் வலிமை இழக்காமல் இருக்கிறார்களா என்பதை துல்லியமாக கணித்த பிறகே பித்ருதோஷம் கணக்கிட்டப்பட்டு சொல்லப்பட வேண்டும். ஆனால் இங்கே சூரியனுடன் ராகு சேர்ந்து விட்டாலே இது பித்ருதோஷம்தான். உடனே காசிக்கு போங்கள், ராமேஸ்வரம் போங்கள், இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் என்றுதான் பலன் சொல்லப்படுகிறது. நமது மூல நூல்களில் இது கடுமையான பித்ருதோஷம் என்றோ இதற்கு இந்த பரிகாரம்தான் செய்ய வேண்டுமென்றோ ஞானிகள் எந்த இடத்திலும் குறிப்பாக சொல்லாத போது ஜோதிடர்களாக இந்த அமைப்பை பற்றிய பீதியை கிளப்ப தேவையில்லை. உண்மையில் சூரியனும் சந்திரனும் அந்த ஜாதகத்திற்கு எந்த ஆதிபத்தை கொண்டவர்கள், ராகுகேதுக்கள் சுபத்துவம் அடைந்திருக்கிறார்களா இல்லையா, அவர்கள் எத்தனை டிகிரியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை துல்லியமாக கணித்த பிறகே பித்ருதோஷம் சொல்லப்பட வேண்டும். ஒரு முறையான ஜோதிடர் கிரகங்களின் அமைப்பையும் அந்த ஜாதகத்தில் உள்ள தடைகளையும் தெளிவாக கணக்கிட்டு தடையை ஏற்படுத்துகின்ற கிரகத்தை துல்லியமாக கணித்து அதற்குரிய முறையான தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று அந்த ஜாதகரை அனுப்பி பரம்பொருளின் அருள் கிடைக்கச் செய்து அவரின் குறைகளை நீக்கித் தர வேண்டும். அதுவே முழுமையான ஜோதிடரின் கடமை. அதை விடுத்து தோஷம் என்னவென்று கண்டுபிடிக்க முடியவில்லையா, பித்ருதோஷம் என்று சொல்லிவிடு, இது ஊருக்கு போ, இந்த ஊருக்கு போ, இந்த ஹோமத்தை செய், எந்த ஹோமத்தை செய் என்று சொல்லி அனுப்பிவிட்டு அதை செய்தாலும் எனக்கு பலனில்லை என்று மறுபடியும் அவர் திரும்பி வந்ததும் உன் தலையெழுத்து அவ்வளவுதான், உன் கர்மாவை தீர்க்க முடியாதே என்று ஒரு அரைகுறை சோதிடர் சொல்வதால் தான் இந்த விஞ்ஞான கலை இழந்து போகிறது. சில பேரால் இந்த கலையை பொய் என்று பரப்பப்படுகிறது. தாய் தந்தையருக்கு முறைப்படியான கடமைகளை செய்யாததால் இந்த தோஷம் வருகிறது என்பதிலும் கருத்து வேறுபாடு உள்ளது. அதிலும் எந்த தோஷமாக இருந்தாலும் அது முறையாக தெளிவாக கணிக்கப்பட வேண்டும் என்பதிலும் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. எந்த தோஷமாக இருப்பினும் அனைத்தும் பரம்பொருளின் கருணைக்கு உட்பட்டதே. அவனின் திருத்தலங்களுக்கு சென்று
மனமுருகி வேண்டினாலே அனைத்தும் சித்திக்கும். எல்லாம் அவன் செயல். அடுத்ததாக கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் ஜாதகத்தையும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய இரண்டையும் இணைத்து ஆய்வு செய்து வருகிறேன். அதில் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த திசாபுத்திகள் அவருக்கு என்னென்ன பலன்கள் நடந்தன, எந்த திசாபுத்தியில் சிறை சென்றார், எந்த திசாபுத்தியில் முதலமைச்சராக இருந்தால், எந்த திசாபுத்தியில் எம்பியாக இருந்தால், எந்த திசாபுத்தியிலே இந்திய அளவிலே காங்கிரஸின் தலைவராக இருந்தார் என்பதை பற்றி ஆய்வு செய்து வருகிறேன். அதை அடுத்து வருகிற பதிவில் விளக்கமாக பதிவிடுகின்றேன். இது ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் அது உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.